ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம பாக்யராஜ் எப்படியாச்சும் மலரை சமாதானப்படுத்தணும்னு சமாதானப்படுத்தினாரு. ஆனால் தவிட தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்யராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் வாயாலே கெடுத்துக்கிட்டாரு. சமாதானமான மலரை அவர் வாயாலே தேவையில்லாமல் உளறி திரும்பவும் கோவப்பட வச்சுட்டாங்க. இதில் ரொம்பவே கோவமாக இருக்காங்க மலர். பாக்யராஜ் இப்போ இருக்கிற கடுப்பில் என்ன வேணாலும் பண்ணுவா, பேசாமல் போயிடலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், தினமும் அவளை சமாதானப்படுத்துறதே வேலையாக இருக்குது. இவ்வளோ நாளாக நல்லா இருந்தா மலர், ஆனால் மதிய அன்னைக்கு இந்த வீட்டில் சுயமரியாதைக்காக சண்டை போட்டு நம்ம மலரை சுயமரியாதை இல்லாதவங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அன்னிலேருந்து மலர் இப்படி ஆக வர வச்சுட்டா. ஒருவேளை மதி மாதிரி இனி இருக்கணும்னு மலர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாளா? இத்தனை நாளாக குடும்பத்துக்குள்ளே சண்டை வேணான்னு நான் சொல்கிறதையும் பொறுத்துக்கிட்டு அம்மா சொல்கிறதையும் பொறுத்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு இருந்தால் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஆனால் இப்போது அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே இனி ஏன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? மதிமறி நீ நானும் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அவள் சுயமரியாதை இல்லைன்னு சொன்னால நான் சுயமரியாதையோடு இருந்து காட்டுறான்னு ஒரு வேளை சபதகபதம் எடுத்துட்டாலோ அதனால தான் இப்படி இருக்காளோன்னு பாக்யராஜ் ரொம்ப பயந்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. காஃபி யாரும் எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு கத்தனை உடனே துதோ அப்படின்னு திரும்பவும் வந்து காஃபியை எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. மலர் பார்க்குற பார்வையில் சூடாக இருக்கிற காஃபி கூட கடகடன்னு பாக்யராஜ் குடிச்சிட்டு சிங்கில் எடுத்துகிட்டு போய் அதை அமைதியாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. எனக்கு சமாதானப்படுத்துறதுக்கு 100 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு கோவமாக அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அதுக்கப்புறமா அவங்களோட அத்தையும் மாமாவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா வெளியில் வராங்க. எல்லாருமே வழக்கம் போல் திரும்பவும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்யராஜ் கூட அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு, டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சுரேஷையும் மதியையும் இங்கே கூப்பிட்டுட்டு வர சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்கவும் இப்போ கூட அவள் இங்கே வரணுமாங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. இவங்களுடைய அம்மா லட்சுமி வந்து தானம்மா ஆகணும் அப்படின்னு பாக்யராஜும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மலர் கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க நைட் டின்னருக்காக. அப்போது மதியம் சுரேஷும் வராங்க, அவங்களுக்கே சேர்த்தே சமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மதிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நாம் தான் மதிக்கிட்ட பேசுறதுலேருந்து சரின்னு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதிக்கு கால் பண்ணி மாமா ஃபோன் பண்ணி சுரேஷையும் மதியையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்களா, நாங்கள் வந்து அங்கே சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படின்றாங்க. ஆமாம், நீ சொல்லியிருக்கிறாரு, சுரேஷ் மதிய காலேஜ்லேருந்து கூப்பிட்டுட்டு இவர் வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும். ஓ அப்படியா, சரி, இல்லை இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க. இல்லாண்டி வேண்டாண்டி, இங்கேயே அவர் விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறாரு, அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க, நீங்கள் சமைக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல அப்படின்னு இங்கே மலர் சொல்கிறாங்க. சரின்னு மலர் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சமைச்சிட்ருக்காங்க. பாப்பாவுக்கு ஸ்ருதி வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நடுவில் ஃபோனும் பார்த்துட்ருக்காங்க. குழந்தைக்கு ஒழுங்காக படிப்பு சொல்லி கொடுடி, இல்லைன்னா ஃபோனை வை, ரெண்டுத்தையும் ஒரே முட்டாக பண்ணிகிட்ருக்க, பாப்பாவும் ஒன்று பார்த்து கேட்டு போகாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாள்ல, ஃபோனை வச்சுட்டு பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற வழியை பாரு, இல்லைன்னா மலர் கூப்பிட்டு போய் சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. இல்லைம்மா நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆமாம், எந்த வேலையை எப்போ மலர் தலையில் கட்டலானே இருங்க, ஒரு தடவை கூட என்னை ஃப்ரீயாக இருக்க விடணும்னு நினைக்கவே மாட்டேன்றீங்கள. நான் ஓடி ஆடி வேலை செய்கிறதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? ஆண்டவங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி ஒரு வேலை நான் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் எல்லாமே மறைஞ்சு போச்சான். கண்ணு இது போயிடுச்சா, நான் நல்லா தானே இருக்காங்க. என்னடா ஒரு மருமக, நம்ம வீட்டுக்கு வந்த மருமக 1000 தான் எல்லாரையும், அவளும் மனுஷி தானே, நாமளும் இதெல்லாம் ஒரு காலத்தில் செஞ்சுருக்கிறோம், அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்க்குறாங்களா? அதோ என் கட்டின புருஷங்கிட்ட சொன்னால் எல்லாத்துக்கும் வீடு மலரு, சரி மலரு, அவங்கள பற்றி தெரியும்ல, பார்த்துக்கலான்றது. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் அவ்வளோ இலக்கரமாக போயிட்டேன்ல அப்படின்னு ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம மலர் இந்த சமயத்தில் அவங்க வாயை கிளற மாதிரி இப்போ அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏண்டா உன் மச்சானுக்கு பொண்ணு பார்த்துருக்குறாங்களாமே, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, சொன்னாங்களா உன் ஒய்ஃபு அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா தெரியுமா, தெரியும் அப்படின்றாங்க. என்னதான்டா பொண்ணு பார்க்க போகிறதா பேசிகிட்டு இருந்தா இவளே, எப்படி பொண்ணு பார்க்க நம்மள எல்லாரையும் கூப்பிடுவாங்களா, இல்லை அவங்க மட்டும் வசதி இல்லாத இடத்துல பொண்ணு பார்க்கறதுனால பெருசாக யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் அவங்களே போய் பொண்ணை பார்த்து சும்மா சிம்பிளாக கோயிலில் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி அம்மா பேசினதுக்கு தானே மலர் இந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறா, இப்போது அம்மா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு சமாளிக்கிறதுன்னு புரியல.
பொண்ணு தான் பார்த்துருக்குறாங்கல்லம்மா, நம்மளை விட்டுட்டு போய் எல்லாம் பொண்ணு பார்க்க மாட்டாங்கம்மா, கண்டிப்பாக அத்தை நம்ம எல்லாரையும் கூப்பிடுவாங்கம்மா, இன்னும் பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணல போல இருக்கு, ஏதோ பார்த்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு அத்தை அப்படின்றாங்க. உனக்கே எதுவும் சரியாக தெரியாதா? உன் பொண்டாட்டி காலையில் அவள் அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் அப்போ தான்டா இந்த விஷயத்தில் காதில் கேட்டோம். ஏண்டா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கூட இல்லை, ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீயாச்சும் சொல்லலாம்ல. அது சரி, நீ சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க? அவங்க பொண்ணு மட்டும் நல்லா வசதியான வீட்டில் வாழணும்னு நினச்சி தோ உன்னை அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவன் தம்பியும் நல்லா வசதியாக இருந்தால் தானே பொண்ணு கொடுக்குறவங்களும் நம்பி கொடுப்பாங்க. சும்மா மாதம் சம்பளம் சம்பாதிச்சுட்டு இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்து எப்படிடா குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது மலருக்கு ஒரு பக்கம் கோவத்தையும் தாண்டி இப்போது அவங்களுக்கு மலருடைய தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்குறாங்க அப்படின்ற விஷயம் இப்போது ஸ்ருதிக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்ச உடனே அவங்க முகம் மாற ஆரம்பிக்குது. ஸோ மலருடைய தம்பிக்கு ஸ்ருதி மேலே ஆசை இல்லை அப்படின்னா கூட இங்கே பாக்யராஜோட தங்கச்சி ஸ்ருதி அவங்களுக்கு மலருடைய தம்பி மேலே கொஞ்சம் ஆசை இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பொண்ணு பார்த்தாங்கன்னு உடனே அது கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. டல்லாக ஆரம்பிச்சிட்றாங்க. இப்போது ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. இப்போது மலர் என்ன பண்ணுறாங்க, கிச்சன்லேருந்து நேராக வராங்க. ஏன் அத்தை சித்தார்த்துக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னதுலேருந்து நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாதா? நடக்க வேண்டிய வயசில் எல்லாமே நடந்து தானே ஆகணும் அத்தை. அவன் சம்பாதிக்கிற சம்பாதியும் கண்டிப்பாக குடும்பத்தை நடத்த போதுமானது தான் இருக்கும். அவன் கஷ்டப்படுறான், அவன் சம்பாதிக்கிறான், கட்டின்னு வர பொண்டாட்டியும் அவன் வச்சு பார்த்து போகிறான். யார்கிட்டயாச்சும் ₹1 கொடுங்கன்னு வந்து நிற்கிறானா அவன்? இல்லை இல்லை அத்தை, கடன் வாங்குறாங்களா? அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க. என் அம்மாவோ என் தம்பியோ யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கல அத்தை. அவங்க சுயமாக அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூட இல்லை, அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்களே, இது நியாயமா அத்தை? என் தம்பியை ஏன் இதில் இழுக்கிறீங்க? நீங்கள் பயப்பட்ட மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலைல்ல, அப்புறம் ஏன் அத்தை அப்படின்னு பேசுவோம். பாத்தியாடா உன் பொண்டாட்டியும் தம்பியையும் அம்மாவையும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அப்படியே சண்டைக்கு வந்து நிற்கிறா. இப்போ நான் என்னடா தப்பாக சொல்லிட்டேன்? இன்னும் அவனுக்கு சரியாக வேலை கிடைக்கல, ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னது ஒரு குத்தமாட? கட்டிட்டு வர பொண்ணும் அப்போ தானே நிம்மதியாக இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு இவன் கூட இவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கடைசியில் பிரச்சனை பண்ணவோ சமாதானப்படுத்தவோ யாரடா அங்கே போய் நிற்கிறது? இதோ நீங்கள் தானே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தம்பிக்காக மச்சானுக்காக ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சுற்றிட்டு இருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன், இதுக்கு ஒரு குத்தமாடா உன் பொண்டாட்டிக்கே அப்படின்னு பாக்கியராஜ் கிட்டே சொல்லுவோம். அத்தை போதும் நிறுத்துங்க அத்தை, இன்னும் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே கல்யாணம் ஆகி அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி அபசகுணமாக பேசுகிறீங்க, சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா என்ன உன் அத்தை என்ன தப்பாக சொல்லிட்டான்னு இப்போது சொல்லி வைங்கன்னு பாக்கியராஜ் கிட்டே சொல்லிட்டு இருக்க. மலரே நீயும் வர வர நிறைய பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னுவோம். மாமா இந்த வீட்டில் ஏதாச்சும் நடந்தால் நான் வாயை திறக்கிறேன்னா மூச்சு விடுறேன்னா எதுலையாச்சும் சம்மந்தப்படுறேன்னா என் பாட்டுக்கு நான் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன். சும்மா இருக்கிறபோது கூட என் குடும்ப விஷயத்த ஏன் நீங்கள் இழுக்கிறீங்க? ஸ்ருதியை என்ன பண்ணணுமோ நீங்கள் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஸ்ருதியை படிக்க வைக்கிற வேலையை பார்க்குறேங்க, மற்ற வரி நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க. என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுற விஷயத்த என் அம்மா பார்த்துப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பிள்ளையை கண்டிப்பாக நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்கள் யாரையும் நான் அதில் இன்வால்வ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு மலர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு. பின்ன என்னம்மா, மலர் முன்னாடியே அத்தையை பற்றியும் தம்பியை பற்றியும் பேசினா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும், கொஞ்சம் விடுமா, எதுக்கு நீ பேசுகிற? மலர் சொன்ன மாதிரி அத்தை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவன் சம்பாதிக்கிறான், கவர்மெண்ட் வேலை எல்லாருக்குமே கிடச்சிடாதில்ல, பாதி பேர் கவர்மெண்ட் வேலையில் இல்லாமல் தான் மாத சம்பளம் தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காமல் இருக்குமா, விடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இப்போ இது கேட்டு மலருக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. இவங்க அத்தையும் மாமாவும் உள்ளே போயிடுறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, யார் எக்கேடாச்சும் கெட்டு போகட்டும், நம்ம பிள்ளை வாழ்க்கையே இப்படி இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும், இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தி இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு சுரேஷோட விஷயத்தை பற்றி பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே பாக்கியராஜ் போகிறாரு. எப்படி பாத்திரத்தில் தூக்கி தூக்கி தம்முன்னு போட்டு உடைச்சிட்ருக்காங்க. எப்படி உன் அம்மா அப்பா சொன்னது கூட எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல, ஆனால் நீங்கள் பேசுனீங்க பாருங்கள், ஊரில் பாதி பேருக்கு கவர்மெண்ட் வேலை இல்லாமல் தான் இருக்குது, அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணுமான்னு அர்த்தமா என்ன? அந்த மாதிரி தான்மா அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே, என் தம்பியை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக தெரியுதா? மாத சம்பளம் சம்பாதிச்சு அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதா? ஏன் அவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? எதுக்கும் ஆசைப்படக்கூடாதா? ஏன் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறீங்க? முதல்ல நீங்கள் ஏன் என்னை இந்த மாதிரி ஏழை வீட்டில் என்னை ஏன் லவ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க?
லவ் பண்ணி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணதுனால தானே என் குடும்பத்தினால உங்களுக்கு இவ்வளோ அசிங்கம் அப்படின்னாலாம் மலர் பேசுவோம். மலர எதுக்குடி முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஏதோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. நீங்கள் தெரியாமல் சொன்னீங்களா, எல்லாம் வேணும்னு தான் சொன்னீங்க அப்படின்றாங்க. இல்லடி இன்னும் அவங்களுடைய கோவம் அதிகமாகிட்டு இருக்குது. என் கண் முன்னாடி நிற்காதீங்க, ஒழுங்காக பாப்பாவை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுங்கன்னு கத்துறாங்க. திரும்பவும் குழந்தைய தூக்கிட்டு அவர் பாக்யராஜ் உள்ளே போயிடுறாரு. ஐயோ இவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. இவளுக்கு வர வர ரொம்ப கோவம் அதிகமாகுதுன்னு பாக்யராஜ் நினச்சிக்கிட்டு பாப்பாவை கூட்டிக்கிட்டு நீ உள்ளே வான்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலருடைய அவருடைய தம்பிக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. அவரும் ரொம்ப பயப்படுறாரு. இந்த நேரத்தில் ஸ்ருதி எதுக்கு கால் பண்ணுறா, பேசலாமா வேணாவான்னு பயப்படுறாங்க. சரி அக்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்னு ஃபோன் அட்டன் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபோனையும் அட்டன் பண்ணுறாங்க. இவங்க யாருக்கும் தெரியாமல் பின்னாடி சைடு போய் ஃபோன் பேசுகிறாங்க ஸ்ருதி. அங்கே வந்து அவருடைய தம்பி வீட்லேயே தான் அட்டன் பண்ணி ஹலோ அப்படி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. சும்மா தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அம்மா பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஒரு பொண்ணு செட் ஆகிருக்கு, அந்த பொண்ணை போய் பார்க்கணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பார்க்கணும், செட்டாக இருந்தால் நிச்சயம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவங்க உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மலர் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மழை வர மாதிரி இருக்குது, போய் துணியை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பின்னாடி சைடு போனவங்க இவங்க அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கிறத கவனித்த உடனே அப்படியே போகாமல் அங்கேயே நின்றுக்கிறாங்க. என்னவா இருக்கும், எதுக்காக இவ அழுகிறான்னு மறந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இப்போது ஏன் எதுக்காக இப்போ அழுவுறீங்க அப்படின்னு அவருக்கு மலரோடைய தம்பி கேட்கும்போது இங்கே நீங்கள் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னுவோம். என்னது இன்னொரு கல்யாணமா, எனக்கு இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆக போதும் அப்படின்றாங்க. என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையா அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே மலர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. யார்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கா, யாரையாச்சும் லவ் பண்ணுறாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் பேசுகிறது சத்தியமாக எனக்கு புரியல அப்படின்னு மலருடைய தம்பி கேட்கும்போது இங்கே பாருங்கள், நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறவங்க கேட்டேன், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்கிறதா வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, தயவு செஞ்சு வேண்டாம், நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மலர். யாராக இருக்கும், யார்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது. அத்தை சந்தேகப்பட்ட மாதிரி மலருக்கு சந்தேகம் வந்து அவங்களோட தம்பிக்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு தம்பிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது ஃபோனும் பிஸியாக இருக்குது. ஃபோன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், பிஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் அக்கா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னை விட உங்களுக்கு உங்கள் அக்கா தான் முக்கியமாக போயிட்டாங்களா, நான் உங்களை விரும்புகிறேன், உங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், அக்கா கால் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மலர். கன்ஃபார்ம் பண்ண உடனே கால் கட் பண்ணிடுறாங்க. சரி அக்கா கால் பண்ணிட்டாங்க, சொல்லுங்கள், இங்கே பாருங்கள், உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பழகலை, ஏற்கனவே அக்கா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கஷ்டப்பட்டது போதும், எப்படியும் உங்கள் வீட்டில் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் இந்த கற்பனையை வளர்த்துக்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க, சும்மா சாதாரணமாக நலம் விசாரித்ததுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன், என் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல மலருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது, அத்தை எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதுவே நடக்க போகுதுன்னு நேராக உள்ளே போகிறாங்க. பாக்கியராஜ் பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பாப்பா நீ படிச்சுட்டு நான் அப்பா கிட்டே பேசிட்டு வரேன்னு ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஐயோ எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலேன்னு அவரும் ஒரு பயத்தில் வராரு. இங்கே வாங்க அப்படின்னுவோம், என்ன மலர் அப்படின்னுவோம், சைலண்ட்டாக வாங்கன்னு சொல்லவும் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே பாருங்க அப்படின்னுவோம், ஏன் என்னாச்சு, ஸ்ருதி நின்றுட்டுருக்கா அப்படின்னு. ஸ்ருதி இப்போ யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஸ்ருதி என் தம்பியை லவ் பண்ணுறாளாம் அப்படின்னு உடனே பாக்கியராஜ் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற மலர் நீ அப்படின்னு. ஆமாம், வீட்டில் எல்லாரும் என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்குற விஷயத்தை அவள் கேள்விப்பட்ட உடனே என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறா போல இருக்கு. என் தம்பி முடியாது, செட் ஆகான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் போல இருக்கு. இவள் அழுதுட்டு நின்றுட்டுருக்கா. ஏங்க ஏற்கனவே உங்கள் மச்சானும் சுரேஷும் பண்ண வேலை போதாதா, என் தம்பிக்கு அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, எப்படி நீங்களே உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கோங்க, தயவு செஞ்சு என் தம்பி விட்டுடுங்கன்னு சொல்லவும் நேராக பாக்கியராஜ் போகிறாரு. ஸ்ருதி என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னுவோம், அண்ணன் அப்படின்னு அழுகிறாங்க. ஏம்மா ஸ்ருதி நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பேன், ஏன் என் தம்பி உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அவனுக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க, கல்யாணமும் நடக்க போகுது, நீ இதில் குட்டியாக குழப்பிடாத இருதாயே, என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அத்தை எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, தயவு செஞ்சு உங்கள் காலில் வேணா விழுக்கிறேன், ஏற்கனவே
ஏற்கனவே அவன் பட்ட கஷ்டம் போதும், என் தம்பியை நிம்மதியாக இருக்க விடுன்னு அழுகுறாங்க. மலர் இருந்துட்டு, ஏன் மலர் என்ன பண்ணுற, எந்திரி நீ அப்படின்னவும், இல்லைங்க அண்ணி அப்படின்னவும், வேண்டாம்மா தாயே, உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாது. அத்தை மாமா ஏன் தங்கராஜனே இதுக்கு ஒரு துளி அளவு கூட ஒத்துக்க மாட்டார். இந்த கற்பனையை இந்த கனவெல்லாம் இதோட தூக்கி மூட்டை கட்டிட்டு படித்து உன் அப்பா அம்மா ஆசைப்படுற மாதிரி நீ கவர்மெண்ட் வேலைக்கு வழியை பாரு, கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என் தம்பிக்கெல்லாம் தலைகளை நின்னாலும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் உயிரை எடுத்துடாத. என் அம்மாவுக்கு எனக்குன்னு இருக்கிறது என் தம்பி மட்டும்தான். மலர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே எனக்கு நடந்த கல்யாணத்தில் சொந்த பந்தங்கள் அத்தனையும் என் அம்மா தம்பியை விட்டு ஒதுங்கிட்டாங்க. யாருமே பேசுறது கிடையாது. அவங்களுக்குன்னு யாருமே இல்லை. என் அம்மாக்குன்னு இருக்கிறது நானும் என் தம்பி மட்டும்தான். நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சின்னா தயவு செஞ்சு இதோட விட்டுடு அப்படின்றாங்க. இல்லை நீ அப்படின்னுவோம், ஏ ஸ்ருதி இங்கே பாரு, மலர் சொல்கிறதெல்லாம் கேட்குறல்ல, இனி இந்த மாதிரி வார்த்தை வாயிலிருந்தே வரக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவே அவனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா சொல்லுக்கா அப்படின்னு. உடனே நீ இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு நான் இங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்டா இருக்கேன், உனக்கு ஸ்ருதி தானே கால் பண்ணான்னு. உடனே ஆமாங்க்கா அப்படின்னு ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஸ்ருதி உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னுவோம், அக்கா அது வந்து என்னமோ நீ என்னடா சொல்கிற அப்படின்னுவோம். அக்கா நான் எப்படிக்கா, கண்டிப்பாக அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் செட் ஆகாது. நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதே அம்மாவில் தாங்கிக்க முடியல. சும்மா அவங்க 4 வார்த்தை ஆறுதலுக்கு பேசினதுக்கே என்னை அந்த அடி அடித்தாங்க. அம்மா அவ்வளோ வருத்தத்தில் இருக்குது. நான் எப்படிக்கா, அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்னுவோம். கேட்டியாம்மா, கேட்டுக்கிட்டே தாயே, உன் நினப்பு கூட அவனுக்கு வர்றது கிடையாது. நீ தான் தேவையில்லாமல் அவனை நினச்சி வீணாக கற்பனையை வளர்த்துட்டு இருக்க. என் தம்பியையும் என் குடும்பத்தையும் நிம்மதியாக இருக்க விடு. சரிடா, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். அந்த நினப்பு உனக்கு வரவே கூடாது. அம்மா பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மலர் வந்துட்டு இப்போது ஸ்ருதி கிட்ட பாக்கியராஜும் மலரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, ஸ்ருதியை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, இல்லை யார் சொல்லியும் கேட்காம ஸ்ருதி அதே மாதிரி தான் இனி மலரோடைய தம்பியவே லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி ஏதாச்சும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்பட போதா. முக்கியமாக தங்கராஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் மலரோடைய தம்பிக்கு கண்டிப்பாக என்ன வேணாலும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. மலர் நினச்ச மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.